ஹாய் கைஸ், பேக் டு அவர் சேனல். இந்த விளாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசணுங்க உங்கள்கிட்ட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெல் பட்டன் ஆல் போடுங்க. அப்போ தாங்க நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ராசிபுரம் மேட்ச்சு தாங்க போயிட்டுருக்கோம். அதே மாதிரி விசாகனை தான் மேட்ச் ஏற்பாடு பண்ணார். சேலம் டு ராசிபுரம் 35 to 40 வருங்க கிலோமீட்டர்ஸ். அதனால் சார் வண்டியில் போனான்ட்டார். அது இல்லாமல் மழை வேறு பெஞ்சா கரெக்டாக இந்த டைம்லாம் ஆரஞ்சு அலர்ட் சொல்லியிருந்தாங்க சேலத்தில். நான் வீடியோ எடுப்போம், தினேஷ் நான் வீடியோ எடுத்தாங்களா, பக்கத்தில் வரனே குறுன்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரே திரும்பிட்டாருங்க. அதே மாதிரி நம்ம கோப்ரோ வாங்கியிருப்போம். வாங்கிட்டு ஒரு கிட்ட கூட நம்ம போடலாங்க. நான் இன்னும் ஹெல்மெட் வாங்கணும். ஹெல்மெட் வாங்கிட்டு ஃபிட் பண்ணிட்டு தாங்க ஆரம்பிப்பேன். வீடியோலாம் எடுத்து பார்த்தேன், நல்லா தாங்க இருக்குது. அதேமாரி இருந்தாங்க நம்ம விசாகனோட ஊரில் என்ன பிரச்சனைனாலும் அந்த அண்ணன் கேட்டுக்குவாங்க. நம்ம அண்ணன் எல்லாம் பார்த்துப்பாரு. செம்ம கேட்டுருங்க அந்த அண்ணன், சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவர் தான் வெள்ளந்தியாக இருப்பார், ஆனால் என்ன ஹெல்ப் எல்லாம் செய்வாருங்க. அதேமாதிரி என் பக்கத்தில் உட்காந்துருந்தான்னு சொன்னாலங்க, அவர் நாங்கள் பிஸ்கெட்டுக்கு அடிச்சுக்கிறத பார்த்து அவர் சிரிக்கிறாருங்க. அப்புறம் நாங்களே டீசெண்டாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்க, உங்களுக்கு ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு சாப்பிடும் போது கண்டினியூ பண்ணுறேங்க. ஹோட்டல்ல இருக்கும். சொல்லு அனிலா, சொல்டா. பேக் வைஸ் தான் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கோம். ஹரி என்ன பண்ணுற பண்ணு என்ன இது? இந்த கேமரா அவன்கிட்ட காட்டும் போதெல்லாம் இது மட்டும் தாங்க பண்ணுறான், அவர் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நல்லா நோட் பண்ணுங்க, லீலா பிஸ்கட் பத்தி பேசுவோம். இப்பதானே ஆர்டர் பண்ணிருக்கிறோம், உடனே வருமா? காலங்காத்தால் டைம் என்ன? டைம் வேற 8:30 கேட்டிங்களாங்க. அதே மாதிரி இப்போ அவர் குருமா ஊற்றிட்டு இருக்காரா, அவரு முன்னாடியே கேட்பேன் எப்படா இருக்கு சொல்டா அப்படின்ட்டு. அவரை பார்த்துக்கிட்டு மறைப்பாங்க. இதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவான் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் சொல்லு, பரவாயில்ல சொல்லுடா. சட்னி வைக்கணுமா? சட்னி எடுத்துடணும். நீ சொல்டா தானேஷ், எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லு. ஒரு டீம் சாப்பிடலாம். ஐஃபோன் அடிக்குது பாருங்க. ஆமாண்ணா, லைவ்லாம் இல்லை. ஹலோ, அவர் கேப்டன், நீ தான். நான் தாண்டா லியோ தாஸ். இந்த வீடியோ யார் பார்த்தாலும் எங்க கேப்டனு எங்க தெரிஞ்சவங்க யார் பார்த்தாலும் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் பார்த்துருவாங்க. அப்படியே மச்சான், நீ நினைக்கிற அளவுக்கு டிராவல் இருக்காது ப்ரோ. மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துதே. அதே மாதிரி இந்த வீடியோ காமெடியாக தாங்க போவோம், பாருங்க. அதே மாதிரி இதெல்லாம் உன்னிப்பாக கேளுங்க, செம்ம காமெடியாக இருக்கும். அதே பார்த்துட்டு வாங்க. அப்படியே கேப்பா, அவன் பேக்ல தானே இருக்கும். எங்கண்ணா போயிருந்தா? கசம் இங்கே எடுத்துட்டு இருக்கறனா? எங்கடா போயிருந்தீங்க? கசம சாலங்கறாரு. எங்க vlogல இதெல்லாம் போட்டா நல்லாவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் ஆடின 4 பாலுக்கு 7 ரன். அதே மாதிரி பவுலிங்ல ஒரு விக்கெட்டுங்க. அதே மாதிரி செகண்ட் மேட்ச் ஓப்பனிங் இறக்கி விட்டுருவாங்க. அதை காமெடிங்களே பார்த்துருவாங்க. இதுக்கு மேலே தினேஷனா உங்களுக்கு கமெண்ட்ரி கொடுப்பாருங்க. நம்ம பிரினேஷ் தான் பேட்டிங் பிடிக்கிறான். இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா காத்தடிக்குது, காசிமேட்டு காத்தடிக்குது என்பது போன்று பயங்கரமான காற்று, சூறை காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அவுட் ஆகும் நினைச்சு கூட பார்க்கலாங்க. இது கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு வாங்க, நான் எப்படி அவுட் ஆனேன் ஏன் அப்படின்னு ஃபுல்லா சொல்றேன். அவுட்டு சம்மதமே இல்லாம அவுட்டு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஃபஸ்ட்டு 4 பால் அவன் ஸ்ட்ரைக்கில் இருந்தான். 2
ஓடணும், 2 2 என்னமோ ஓடினாங்க. அதே மாதிரி கடைசி 2 பால் தான் நான் ஸ்ட்ரைக்குக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் பால் பீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2வது பால் டாட்டுச்சு கூடன்னா சரி நானும் பீட் ஆயிடுச்சு, அதுவும் பீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓவரு மாற்றலாம் அப்படின்னு வெளியே வந்தேன், அடிச்சு விட்டாங்க. இப்பயும் நான் ஃபர்ஸ்ட் க்ரீஸ்க்குள்ளே தான் இருக்கும் காலு. அப்புறம் சரி வரலான்னு வெளியே வரலான்னு வந்திருப்பேன், அடிச்சு விட்டாங்க. இன்றைக்கும் கீப்பர் பிடிப்பையங்க, சின்ன பையன் நல்லா பண்ணானா. அதே மாதிரி செகண்ட் மேட்ச்சு நாங்கள் ஜெயிச்சிருவோம். போகிறதெல்லாம் வீட்டு எடுக்க முடியாதுங்க, ஏன்னா சார்ஜ் இல்லை. என் ஃபோனில் தாங்க ஸ்கோர் போட்டாங்க. சரிங்க, அடுத்து ஏற்காடு போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ், டேக் கேர்.